18வது ஸ்லோகம். விஸ்தரேணாத்மனோ யோகம் விபூதிம் ச ஜனார்தன பூய கதய திருப்திர்ஹி ஸ்ருண்வதோ நாஸ்தி மே மிருதம். இப்பொழுது பார்த்து வருகின்ற ஸ்லோகங்களில் அர்ஜுனன் தன்னுடைய மனநிலையை பகவானிடம் தெரிவித்து கொண்டிருக்கின்றான். உங்களுடைய உபதேசத்தை கேட்டபின் என்னுடைய மனதில் எப்படிப்பட்ட அறிவு வந்துள்ளது என்று கூறினான். அதைவிட முக்கியமாக உங்களுடைய வாக்கியத்தில் எனக்கு எப்படிப்பட்ட பாவனை இருக்கின்றது என்று தன்னுடைய ஸ்ரத்தையை வெளிப்படுத்தினான். இறுதியாக இந்த ஸ்லோகங்களில் மீண்டும் உங்களுடைய சகுண சொரூபத்தை எனக்கு விளக்க வேண்டும் தியானத்திற்காக என்று பிரார்த்தனை செய்கின்றான். 17வது ஸ்லோகத்தில் கதம் வித்யாம் அகம் யோகின், உங்களை நான் எப்படி தெரிந்து கொள்வது, உங்களுடைய முழு தத்துவத்தை நான் எப்படி புரிந்து கொள்வது. பிறகு நீங்கள் ஒரே வார்த்தையில் அனைத்துமாக நான் இருக்கின்றேன் என்று சொன்னால் போதாது, அனைத்து இடத்திலும் உங்களை நான் எப்படி பார்த்தல், கேஷு கேஷு ச பாவேஷு சிந்தியக அசி, எப்படியெல்லாம் உங்களை நான் சிந்திப்பது என்று கேட்டான். பிறகு 18வது ஸ்லோகத்தில் விஸ்தரேன ஆத்மனக யோகம், ஆத்மனக என்றால் உங்களுடைய, யோகம் என்றால் சக்தி, உங்களுடைய சக்தியையும், விபூதிம்ச உங்களுடைய பெருமையும், உங்களுடைய சக்தியினுடைய வெளிப்பாட்டையும் விஸ்தரேன கதய விளக்கமாக கூறுங்கள். ஏற்கனவே கூறினேன் என்று பகவான் கூறலாம். அதற்கு கூறுகின்றார் பூயக, மீண்டும் விஸ்தரேன விளக்கமாக கூறுங்கள். இங்கு இரண்டை கேட்கின்றான். யோகம் விபூதிம், யோகம் என்றால் சக்தி, விபூதி என்றால் வெளிப்பாடு, இந்த இரண்டையும் கூறுங்கள். பிறகு திருப்திஹி ஸ்ருண்வதக நாஸ்தி மே அமிர்தம். 18வது ஸ்லோகத்தில் கடைசி சொல் அமிர்தம். அமிர்தம் என்ற சொல்லுடன் இனியொரு சொல்லை சேர்த்தி கொள்ள வேண்டும். வச்சக, சொல் என்ற சொல்லை சேர்த்தி கொள்ள வேண்டும். அமிர்தம் வச்சக, உங்களுடைய அமிர்தமான சொல்லை, ஸ்ருண்வதக கேட்டுக்கொண்டிருக்கின்ற எனக்கு, மே என்றால் எனக்கு, ஸ்ருண்வதக என்றால் கேட்டுக்கொண்டிருக்கின்ற, அமிர்தம்ங்கிற சொல்லுடன் சொல்லை, அமிர்தமான அமிர்தமான உங்களுடைய சொல்லை ஸ்ருண்வதக மே கேட்டுக்கொண்டிருக்கின்ற எனக்கு திருப்திஹி நாஸ்தி, இன்னும் திருப்தி அடையவில்லை. அதாவது கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் என்ற உணர்வுதான் இருக்கின்றதே தவிர கேட்டது போதும் என்ற திருப்தி இன்னும் மனதில் ஏற்படவில்லை. இப்போ திருப்திஹி நாஸ்தி என்றால் திருப்தி இல்லை. இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? உங்களுடைய சொல்ல கேட்க கேட்க எனக்கு திருப்தியே இல்லை என்று பொருள் அல்ல. கேட்டு கேட்டு திருப்தி அடையவில்லை, மேலும் மேலும் கேட்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதே தவிர கேட்டு முடித்து விட்டோம் இனி போதும் என்ற திருப்தி வரவில்லை என்று பொருள் கொள்ள வேண்டும். இல்லைன்னா எப்படி பொருள் கொள்ளலாம்?
எனக்கு திருப்தியே இல்லாமல் கிளாஸ் கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? திருப்தியே இல்லை என்பதற்கு 2 பொருள். கேட்டுக்கொண்டு இருக்க இருக்க இன்னும் எனக்கு திருப்தி வரவில்லை. ஆகவே என்ன, எனக்கு திருப்தி வரும் வரை நீங்கள் உபதேசம் செய்தாக வேண்டும். பல பேர்த்துக்கு சந்தேகம், எவ்வளவு நாள் வேதாந்தம் கேட்கணும்? கீதை ஆரம்பிக்கும் பொழுதே பலர் கேட்கின்ற முதல் கேள்வி எப்பொழுது முடியும்? வந்தது ஃபஸ்ட்டு கிளாஸுக்கு கேட்குற கேள்வி என்னன்னா எப்பொழுது முடியும்? நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா எப்பொழுது முடிப்பீர்கள்? முடிக்கிறதுலையே நம்மளுடைய புத்தி இருக்கின்றது. கேட்குறதுக்கு எப்பொழுது முடிவு என்றால், எப்பொழுது ஒருவர் சாப்பிட்ருக்கார், எப்பொழுது நீங்கள் சாப்பிட்றத நிறுத்துவீங்கன்னு என்ன சொல்கிறது? எப்பொழுது வயிறானது நிறைகின்றதோ அப்பொழுது தான் நிறுத்த வேண்டும். சிலருக்கு 13 இட்லிக்கு அப்புறம் நிறையும், சிலருக்கு 3 நிறையும். அது அவங்கவுங்கள பொறுத்து. அதே போல் எப்பொழுது வேதாந்தத்தை கேட்குறத நிறுத்தணும் என்றால், எப்பொழுது திருப்தி வருகின்றதோ அப்பொழுது நிறுத்தலாம். எப்படி திருப்தி வரணும்? நான் கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டாச்சு என்று நம்முடைய காது எதை கேட்கணுமோ அதை கேட்டாச்சு. காதினுடைய பலன் அடையப்பட்டு விட்டது. இனி செவிடானாலும் பரவாயில்லைங்கிற அளவு நம்ம காதில் நமக்கு திருப்தி வரணும். நமக்கு இருக்கோன்னா கிடையாது. நம்ம கால்கள், கைகள், உடலெல்லாம் இருக்குது. எவ்வளவு வருடம் உழைத்தாலும் கூட, வாழ்ந்தாலும் கூட இனியும் செயல்பட்டு கொண்டிருக்கணும் என்ற புத்தி தான் வருதே தவிர திருப்தியே வருவதில்லை. அண்மையில் ஒரு 80 வயது உடைய ஒருவர் சேவை செய்து கொண்டிருப்பவர். அவரோட இன்டர்வியூ ஒன்று நான் கேட்டேன். அவர் வாழ்க்கை ரொம்ப நல்ல வாழ்க்கை, ஒரு பெரிய பதவியிலிருந்து சேவை செய்து கொண்டே வாழ்ந்தார். அவருடைய கடைசி ஆசை என்ன அப்படின்னு அவர் கேள்வி கேட்டார். அவர் என்ன சொன்னார்? நான் இனியும் 20-30 வருஷம் வாழ்ந்து சேவை பண்ணிகிட்டே இருக்கணும், அதற்கு நீங்கள்லாம் வாழ்த்தணும் என்று சொன்னார். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, எவ்வளவுதான் செயல்பட்டாலும் மனதில் போதும் என்ற திருப்தி வரவில்லை. ஆனால் காதில் வரணும். நான் கேட்க வேண்டியதை கேட்டுட்டோம்ங்கிற திருப்தி வரும் வரை கேட்க வேண்டும். ஆகவே கால வரையறையே கிடையாது. எவ்வளவு நாள் கேட்கணும் என்றால், என்னைக்கு திருப்தி வருகின்றதோ அதுவரை கேட்க வேண்டும். ஆகவே திருப்தி தான், கண்டென்மெண்ட் தான் மெஷர்மெண்ட். எவ்வளவு நாள் வேதாந்த சிரவணம் செய்ய வேண்டும் அதை இங்கு அர்ஜுனன் குறிப்பிடுகின்றான். உங்களுடைய அமிர்தமான வாக்கியத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற எனக்கு இதுவரை திருப்தி வரவில்லை. ஒரு கால் எனக்கு திருப்தி வந்துடுதுன்னு சொன்னால் பகவான் என்ன செய்திருப்பார்? இதோடு முடிச்சிருப்பார். நமக்கு அடுத்த அத்தியாயம் போயிருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஆகவே அர்ஜுனன் திருப்தி வரவில்லை, மீண்டும் எனக்கு விளக்கமாக கூறுங்கள் என்று கூறுகின்றான். ஆகவே பகவான் தன்னுடைய விபூதியை கூற ஆரம்பிக்கின்றார். அடுத்த ஸ்லோகத்திலிருந்து ஸ்ரீ பகவானுவாச்ச ஹந்ததே கதயிஷ்யாமி திவ்யாஹ்யாத்ம விபூதயக பிராதான்யத குரு ஸ்ரேஷ்ட நாஸ்த்யந்தோ விஸ்தரஸ்ய மே. இனி பகவான் தன்னுடைய விபூதியை பேசப் போகின்றார். இந்த ஸ்லோகத்தில் நான் என்னுடைய வெளிப்பாட்டை, இந்த உலகத்தில் எப்படியெல்லாம் நான் வெளிப்பட்டேன் என்ற பெருமையை சொல்லப் போகிறேன் என்று சொல்லி, பிறகு என்ன சொல்கின்றார்? என்னுடைய பெருமையை சொல்ல ஆரம்பித்தால் அதற்கு முடிவே இல்லை, அதற்கு முடிவில்லை.
ஆகவே பிரதானமான சிலவற்றை மட்டும் நான் கூறுகின்றேன். காரணம் என்ன? நான் எப்படியெல்லாம் இந்த உலகத்தில் வெளிப்பட்டிருக்கின்றேன் என்று கூறி முடிக்க முடியாது. ஆகவே உன்னுடைய தியானத்துக்காக சிலவற்றை மட்டும் கூறுகின்றேன் என்று சொல்கின்றார். முதல் சொல் ஹந்த. ஹந்த என்றால் சமஸ்கிருதத்தில் சரி என்று சொல்லுவதை வெளிப்படுத்துகின்ற ஒரு சொல். நம்ம தலையை ஆட்டுவது போல ஹந்த என்றால் ஓகே, சரி. அதாவது அர்ஜுனனுடைய வேண்டுதலை பகவான் இணங்கியுள்ளார் என்பதை பகவான் காட்டுகின்றார். ஹந்த, ஓகே என்று பொருள். சரி. தே, உனக்கு. கதயிஷ்யாமி, நான் சொல்லப் போகின்றேன், நான் கூறப் போகின்றேன். உனக்கு அகம், நான் கதயிஷ்யாமி சொல்லப் போகிறேன். அடுத்த ஸ்லோகத்திலிருந்தே சொல்லப் போகின்றார். எதை சொல்லப் போகின்றேன்? திவ்யாகா ஹி ஆத்ம விபூதயக. ஆத்ம என்றால் என்னுடைய, விபூதி என்றால் பெருமைகள், என்னுடைய மேனிஃபெஸ்டேஷன், என்னுடைய பெருமைகள், இந்த உலகத்தில் எப்படியெல்லாம் நான் வெளிப்பட்டுள்ளேனோ அந்த என்னுடைய விபூதிகளை கதயிஷ்யாமி கூறப் போகின்றேன். விபூதயக என்றால் பன்மை, என்னுடைய பெருமைகளை நான் கூறப் போகின்றேன். பிறகு என்னுடைய பெருமை வேறு ஏதாவது ஒரு நிமித்தமாக வந்ததா அல்லது என்னையே சார்ந்ததா என்றால் திவ்யாகா. திவ்யாகா என்றால் என்னுடைய சொரூபமானது, செயற்கை அல்ல, இயற்கையானது என்று பொருள். என்னுடைய நேச்சர். இப்போ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பெருமை ஒன்றை நிமித்தமாக வரும். ஒருவரை எல்லாம் புகழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொன்னால் அந்த பெருமை பணத்தினால வரும். ஒருவருக்கு பணம் இருக்கிறதுனால அவருக்கு எல்லா பெருமையும் வந்து வாய்க்கும். பிறகு அந்த பெருமை யாரை சார்ந்ததுன்னா பணத்தை சார்ந்தது. அதே போல் அறிவையோ பதவியையோ ஏதோ ஒன்றை சார்ந்து இருக்கும். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற அல்லது என்னிடத்தில் இருக்கிற பெருமை ஒன்றை நிமித்தமாக கொண்டுள்ளதா என்றால் இல்லை, அது என்னுடையது. திவ்யாகா ஆத்ம விபூதயக கதயிஷ்யாமி. அப்படி என்றால் பகவான் எல்லா பெருமையையும் சொல்லப் போகிறாரா என்றால் இரண்டாவது வரியில் பிராதான்யதக. பிராதான்யதக என்றால் முக்கியமானதை மட்டும் சொல்லப் போகின்றேன், பிரதானமான சிலதை சொல்லப் போகின்றேன். பிராதான்யதக பிரதான பூதாக, பிரதானபூதமான சிலவற்றை கூறப் போகின்றேன். அதாவது உதாரணத்துக்கு சிலதை எடுத்து நான் கூறப் போகின்றேன். குரு சிரேஷ்ட, இது அர்ஜுனனை அழைக்கின்ற சொல். ஹே அர்ஜுனா, குரு என்ற வம்சத்தில் சிறந்து விளங்குபவனே, சிரேஷ்டன மேலானவன், குரு வம்சத்தில் மேலாக விளங்குகின்ற ஹே அர்ஜுனா, நான் பிரதானமானதை சொல்லப் போகின்றேன். பிறகு அர்ஜுனன் நினைக்கலாம், ஏன் முக்கியமானதை சொல்லணும், எல்லாத்தையுமே சொல்லலாமே என்றால் அப்படி சொல்லி முடிக்க முடியாது. அதை கூறுகின்றார். நாஸ்தி அந்தக விஸ்தரஸ்ய மே. மே என்றால் என்னுடைய, ஈஸ்வரனுடைய. விஸ்தரஸ்ய, இங்கு விஸ்தரம் என்ற சொல்லினுடைய பொருள் விஸ்தாரம். விஸ்தாரம்னு என்ன? அதிகமான விளக்கம். என்னுடைய விபூதியினுடைய விளக்கத்திற்கு அந்தக நாஸ்தி, முடிவு இல்லை. நாஸ்தி அந்தக என்றால் அந்தக நாஸ்தி. அந்தகன முடிவு, நாஸ்தினா கிடையாது. என்னுடைய பெருமையினுடைய விளக்கத்துக்கு முடிவு இல்லை. இந்த இடத்துல விபூதினாம்ங்கிற சொல்லையும் சேர்த்தி கொள்ள வேண்டும். மே
என்னுடைய விபூதீனாம் விஸ்தாரஸ்ய, என்னுடைய பெருமைகளினுடைய விளக்கத்திற்கு அந்தக நாஸ்தி, முடிவே கிடையாது. காரணம் என்ன? எல்லாமே பகவானுடைய பெருமையாக இருக்கும் பொழுது எதை சொல்லி முடிப்பது, எதை சொல்லாமல் இருப்பது? ஆகவே என்னுடைய பெருமைக்கு முடிவில்லை. இருப்பினும் உன்னுடைய தியானத்திற்காக நான் முக்கியமான சிலதை மட்டும் கூறுகின்றேன் என்று சொல்லி, பிறகு இனி பகவான் தன்னுடைய பெருமையை கூற ஆரம்பிக்கின்றார். 20வது ஸ்லோகம். அகமாத்மா குடாகேஷ சர்வபூதாசயஸ்திதஹ அகமாதிஷ்ச மத்யம் ச பூதானாமந்த ஏவ ச. இங்கு பகவான் விபூதியை ஆரம்பிக்கின்றார். இந்த முழு அத்தியாயத்தினுடைய சாரமான ஸ்லோகமே இது. இங்கு தன்னுடைய விபூதியை 2 முக்கிய பகுதியாக பிரிக்கின்றார். தன்னுடைய அனைத்து பெருமையையும் 2ஆக பிரிக்கின்றார். ஒன்று பாரமார்த்திக சொரூபம். பாரமார்த்திக சொரூபம் என்றால் மேலான அல்லது சத்திய சொரூபம். பாரமார்த்திகம்ங்கிறது கடினமான வார்த்தையாக இருந்தால் சத்திய சொரூபம். ஒன்று சத்தியமான சொரூபம், உண்மை சொரூபம், நித்திய சொரூபம், அழியாத தன்மை. இரண்டாவது ஈஸ்வர சொரூபம் அல்லது வியாவகாரிக சொரூபம். பாரமார்த்திகத்துக்கு இனி ஒரு சொல் வியாவகாரிகம், அல்லது அழிகின்ற அல்லது தோன்றுகின்ற, நம்முடைய கண்ணுக்கு காட்சி அளித்து கொண்டிருக்கின்ற பெருமை. அது அனித்தியம், வெறும் காட்சிதான். இப்போ 2 சொரூபமாக பகவான் பிரிக்கின்றார். என்னையே நான் 2ஆக இப்பொழுது பிரிக்கின்றேன். ஒன்று அழியாத சொரூபம், இனி ஒன்று வெறும் தோன்றிக் கொண்டிருக்கின்ற சொரூபம். பிறகு என்ன சொல்கின்றார்? ஒவ்வொரு ஜீவராசிகளினுடைய உடலுக்குள் அழியாத ஆத்மாவாக நான் இருத்தல் என்னுடைய சத்திய சொரூபம். அது என்னுடைய பெருமை, என்னுடைய விபூதி. இந்த இடத்துல விபூதினா என்னுடைய சொரூபம். இப்போ நான் எப்படி இருக்கின்றேன், என்னை நீ எப்படி அல்லது எங்கு பார்க்க வேண்டும்? ஒவ்வொரு ஜீவராசிகளினுடைய சரீரத்திற்குள் ஆத்மஸ்வரூபமாக, அழியாத சொரூபமாக பார்க்க வேண்டும். 2வது அத்தியாயத்தில் ஒவ்வொரு ஜீவனையும் நாம் 2ஆக பிரித்தோம். ஒன்று ஆத்மா, இனி ஒன்று அனாத்மா. அனாத்மா என்றால் உடல், ஆத்மா என்றால் உடலுக்குள் இருக்கின்ற ஒரு அறிவு சொரூபம். இந்த அறிவு சொரூபத்தை பகவான் முதலில் குறிப்பிடுகின்றார். இது என்னுடைய சத்திய சொரூபம், அது என்னுடைய விபூதி. விபூதி என்றால் இங்கு என்ன? என்னுடைய ஒரு சொரூபம். என்னுடைய ஒரு சொரூபம் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் அழியாத ஆத்மஸ்வரூபமாக இருத்தல், சத் சொரூபமாக, சித் சொரூபமாக, ஆனந்த சொரூபமாக இருத்தல். அதைத்தான் முதலில் கூறுகின்றார். அகம் ஆத்மா. அகம் நான், ஆத்மா ஆத்மாவாக இருக்கின்றேன். இதுவே ஒரு மகா வாக்கியம். அகம் ஆத்மா. அகம் பிரம்மஸ்வரூபமாக இருக்கின்ற நான் ஆத்மாவாக இருக்கின்றேன். அதனுடைய அர்த்தம் என்ன? நான் சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம். எப்பொழுதெல்லாம் நான் சொல்கிறோமோ
அந்த நான்கிற சொல்லினுடைய உண்மையான அர்த்தமாக நான் இருக்கின்றேன். அறிவு சொரூபமாக, ஆத்மஸ்வரூபமாக நான் இருக்கின்றேன். பிறகு எங்கு நான் ஆத்மஸ்வரூபமாக வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றேன்? சர்வ பூத ஆசயஸ்திதக. சர்வபூத, இங்கு பூத என்ற சொல்லினுடைய பொருள் உடல்கள். சர்வபூத, எல்லா உடல்களில். ஆசய என்றால் இங்கு மனம். எல்லா உடல்களில் இருக்கின்ற மனதிற்குள் இருந்து கொண்டு. ஸ்திதக என்றால் இருந்து கொண்டு. எல்லா ஜீவராசிகளினுடைய உடலுக்குள் இருக்கின்ற மனதிற்குள் நான் இருந்து கொண்டு எப்படி இருக்கின்றேன்? ஆத்மாவாக இருந்து கொண்டு இருக்கின்றேன். இதுதான் என்னுடைய முதல் வெளிப்பாடு, என்னுடைய முதல் தத்துவம், முதன்மையான அல்லது இறுதியான சத்தியமான தத்துவம். இதனுடைய பொருள் என்னன்னா, என்னை ஆத்மாவாக அறிதல் என்னுடைய முதல் நிலை. ஆனால் இதைத்தான் நம்ம கடைசியாக தெரிஞ்சுக்க போகிறோம். அது வரைக்கும் ஈஸ்வரனாகவோ விதவிதமாக அறிஞ்சிட்ருப்போம். இறுதியில் இந்த உண்மையை தெரிந்து கொள்ளப் போகின்றோம். இருந்தாலும் பகவான் அந்த உண்மையை காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லி ஆரம்பத்திலேயே சொல்லிவிட்டார். இனி இந்த வரியை பகவான் விட்டு விடுவார். 13வது அத்தியாயத்தில் தான் இந்த வரியை எடுத்துட்டு விளக்கம் செய்ய போகின்றார். அதனால் இதனுடைய விளக்கமும் பிறகு நாம் பார்க்கலாம். பிறகு இதில் ஒரு சொல் இருக்கின்றது. அர்ஜுனனை அழைக்கின்றார். குடாகேஷ. குடாகேஷ என்ற சொல் அர்ஜுனனை அழைக்கின்ற சொல். ஹே அர்ஜுனா. குடாகா என்றால் உறக்கம், ஸ்லீப். ஈஷக என்றால் வென்றவன். குடாகேஷ என்றால் உறக்கத்தை வென்றவன் என்று பொருள். இப்போ உறக்கத்தை வென்றவன்னா அர்ஜுனனுக்கு எல்லா நாளும் சிவராத்திரியான்னு கேட்கக்கூடாது. காரணம் என்ன? உறக்கத்தை தான் வென்றுட்டானே என்றால், உறக்கத்தை வென்றவன் என்றால் அவன் தமோ குணத்தில் இல்லாதவன் என்று பொருள். உறங்குகின்ற நேரத்தில் மட்டும் உறங்குபவன், உறங்கக்கூடாத வேளையில் உறங்காதவன். அட்லீஸ்ட் கிளாஸ்லையாவது என்ன செஞ்சிடணும்? நம்ம குடாகேஷனாக இருந்துடணும். அதனுடைய அர்த்தம் என்னென்ன? கிளாஸில் தூக்கம் வந்தால் தூங்காமல் இருந்து பழகணும். பொதுவாக இந்த நேரம் நடக்கிற கிளாஸில் வராது. நான் வேறொரு கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். அது மத்தியானம் 11 to 12. சில பேர் சாப்பிட்டு வந்து சில சத்தமெல்லாம் திடீர்னு கிளாஸில் வந்துடும். அதனால் ஒரு நாள் இன்ஸ்ட்ரக்ஷனே கொடுத்துருக்கேன், சாப்பிடாமல் கிளாஸுக்கு வந்து கிளாஸ் முடிச்சுட்டு போய் சாப்பிடுங்கன்னு சொல்லி. காரணம் என்னென்னா, உறக்கம் அவ்வளவு தூரம் நம்ம எடுத்து விடும். பல ஆக்சிடெண்ட் ஏன் நடக்குதுன்னா, கார் நல்லா போயிட்டுருக்கும்போது அல்லது லாரியே நல்லா போயிட்டுருக்கும்போது கடைசியில் காலையில் 4 மணிக்கு அது அப்படியே ஸ்மூத்தாக போகும்போது என்ன ஆயிடுது? தூங்கி விடுகிறார்களாம். அதனால தான் பல ஆக்சிடெண்ட்டு நடக்குதாம். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, தூக்கத்தினுடைய வசத்தில் நம்ம இருக்கோம். அதையும் கொஞ்சம் கட்டுப்படுத்த வேண்டும். அர்ஜுன அதை கட்டுப்படுத்தியவன். ஆகவே குடாகேஷ, தமோ குணத்தை வென்றவன். ஹே அர்ஜுனா, நான் ஆத்மஸ்வரூபமாக இருக்கின்றேன். இனி 2வது வரியில் நான் ஈஸ்வரனாக இருக்கின்றேன் என்பது பகவானுடைய சோபாதிக ரூபம் அல்லது வியாவகாரிக விபூதி. நான் மாயை என்று விளக்க முடியாத ஒரு சக்தியை பயன்படுத்தி கொண்டு இந்த உலகத்தை தோற்றி வைத்து இவைகளையெல்லாம் காத்து இவைகளை என்னுள் எடுத்துக்கொண்டு ஈஸ்வர ரூபமாக இருந்து வருகின்றேன். அதை கோருகின்றார். அகம் ஆதிகி. ஆதிகி என்றால் காரணம், நானே அனைத்துக்கும் காரணம். அகம் ஆதிகி. மத்தியம் ச, நானே இடைநிலை. ஸ்திதி காரணம், நான் இருக்கிறதுனால தான் அனைத்தும் தோன்றியுள்ளது, நான் இருக்கிறதுனால தான் அனைத்தும் இருக்கின்றது. பூதானாம் அந்தக ஏவச்ச.
பூதானாம் என்றால் அனைத்தினுடைய, அந்தக என்றால் முடிவு, அனைத்தினுடைய முடிவும் நானாகவே இருக்கின்றேன், அனைத்தும் என்னிடத்திலேயே வந்து சேருகிறது. இப்போ அனைத்தினுடைய காரணம் சிருஷ்டி ஸ்திதி லய காரணமாக இருக்கின்றேன். இப்போ இரண்டாவது வரியில் பகவான் சொல்றது, நான் அனைத்தினுடைய சிருஷ்டிக்கும் ஸ்திதிக்கும் லயத்துக்கும் காரணமாக இருக்கின்றேன். காரணம் என்று சொன்ன உடனேயே நம்ம படிச்சிருக்கோம், ரெண்டு முக்கியமான காரணம் இருக்கின்றது. உபாதான காரணம், நிமித்த காரணம். காரண காரியம்னு சொன்ன உடனே என்ன உதாரணம் மனதில் வரணும் நமக்கு? களிமண், பானை. இப்போ களிமண்ணிலிருந்து பானைகள் தோன்றியுள்ளது. அந்த பானைகளுக்கு ரெண்டு காரணம். களிமண் ஒரு காரணம், பானையை களிமண்ணிலிருந்து பானையை உருவாக்கியவன் இனி ஒரு காரணம். அந்த குயவனை நிமித்த காரணம்னு சொல்கிறோம், அறிவு உடையவன். பிறகு களிமண்ணை உபாதான காரணம்னு சொல்கிறோம். இப்போ இந்த உலகம் தோன்றியதுன்னா ஈஸ்வரன் காரணம். எப்படிப்பட்ட காரணம் என்றால் ஈஸ்வரனே நிமித்த காரணம், ஈஸ்வரனே உபாதான காரணம். ஈஸ்வரனை நிமித்த காரணம்னு சொல்வது சுலபம், எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஆனால் சாஸ்திரம் உபாதான காரணமும் ஈஸ்வரன் என்பதை நமக்கு புகட்ட விரும்புகின்றது. இந்த முழு விபூதி யோகமே எதற்குனா ஈஸ்வரன் உபாதான காரணம் என்ற அறிவை மனதிற்குள் செலுத்துவதற்காகத்தான். இப்போ களிமண் உபாதான காரணம் என்று சொன்னால், பானைகளோடு விவகாரம் பண்ணிட்டு இருக்கும்போது யாரோட விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம்? களிமண்ணோடு விவகாரம் செய்கின்றோம். ஆனால் அதை நாம் மறந்து விடுகின்றோம். அப்படி ஈஸ்வரனோடு தான் நாம் தொடர்பு கொண்டு இருக்கின்றோம். ஏன்னா இந்த உலகம் முழுவதும் ஈஸ்வரனே உபாதான காரணமாக இருக்கின்றார். அந்த உபாதான காரண லட்சணத்தை இங்கு கூறியுள்ளார். காரணம் என்ன? களிமண் பானையினுடைய ஆதி, பானையினுடைய மத்தியம், பானையினுடைய அந்தம். பானைக்கு சிருஷ்டி காரணமாகவும் ஸ்திதி காரணமாகவும் லய காரணமாகவும் இருப்பது போல் நானே அனைத்துக்கும் காரணமாக இருக்கின்றேன். இந்த ஒரு சொல் சொன்னால் எனக்கு புரியவில்லையே, இந்த ஒரே ஒரு வாக்கியத்தில் எல்லா இடத்திலையும் உங்களை பார்க்க முடியவில்லையே என்பதுதான் அர்ஜுனன் அல்லது நம்மை போன்றவர்கள் மனதில் இருக்கின்ற குறை. இனி அதற்காக இனி வருகின்ற முழு அத்தியாயம் பயன்படுத்தப்படுகிறது. இப்போ 20வது ஸ்லோகத்தில் என்ன சொல்லிட்டார் பகவான்? நானே அனைத்துமாக இருக்கின்றேன். உண்மையிலேயே இதுவே போதும். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்லுவார்கள். ஒரு சூடு போதும்தான், ஆனால் நமக்கு போதலையே, என்ன செய்கிறது? ஆகவே இந்த அத்தியாயத்தை பகவான் தொடர்கிறார். நானே தான் எல்லாம், என்னையே எல்லா இடத்திலும் பார்க்க வேண்டும். அப்படி பார்த்து பழகுவதற்கு உபாயமாக சில பொருள்களையெல்லாம் எடுத்துக்கொண்டு அது நான் நான் என்று சொல்ல போகின்றார். 21வது ஸ்லோகம். ஆதித்யாநாமகம் விஷ்ணுஹு ஜோதிஷாம் ரவிரம் சுமான் மரீச்சிர் மருதாமஸ்மி நக்ஷத்ராணாமகம் சசி. 21வது ஸ்லோகத்திலிருந்து இந்த அத்தியாயம் முடியும் வரை பகவான் என்ன சொல்லப் போகிறார் என்பதை சுருக்கமாக பார்த்துவிட்டு பிறகு சுலபமாக ஒவ்வொரு ஸ்லோகத்திற்குள்ளும் செல்லலாம். விபூதி என்ற இனியொரு சொல். யோகம் என்றால் சக்தி, விபூதி என்றால்
சக்தியினுடைய வெளிப்பாடு. சக்தி எப்பொழுதுமே கண்ணுக்கு தெரியாது, அது வெளிப்பட்டால்தான் அங்கு சக்தி இருக்கின்றது அல்லது இருந்தது என்று நமக்கு தெரியும். நம்ம கண்ணை பார்த்த உடனேயே கண்ணில் பார்க்கிற சக்தி இருக்குமான்னு தெரியாது. ஒருவர் காதை பார்த்த உடனே அவருக்கு கேட்குற சக்தி இருக்கான்னு தெரியாது. ஆகவே எந்த சக்தியும் மறைந்திருக்கும், அது வெளிப்பட்டால்தான் அந்த சக்தி இருந்தது என்று நமக்கு தெரியும். அப்படி இந்த உலகத்தில் எவைகளெல்லாம் வெளிப்பட்டிருக்கின்றதோ அவைகளெல்லாம் ஈஸ்வரனுடைய சக்தியினுடைய வெளிப்பாடு. இந்த வெளிப்பாட்டை விபூதி என்று சொல்கின்றோம். அதற்கு காரணமாக இருக்கின்ற சக்தியை மாயா அல்லது ஈஸ்வரனை சார்ந்திருக்கின்ற ஒரு சக்தி என்று சொல்கின்றோம். இப்பொழுது இங்கு பகவான் என்ன செய்கின்றார்? இந்த உலகத்தில் விதவிதமான வெளிப்பாடுகள் தோன்றி இருக்கின்றது. எவ்வளவோ மேனிஃபெஸ்டேஷன், எத்தனையோ வெளிப்பாடுகள் தோன்றி இருக்கின்றது. இப்போ உதாரணமாக அறிவு என்று ஒன்றை எடுத்துக்கொள்வோம். மனிதர்களாகிய நமக்கு 6 அறிவு என்று சொல்கின்றோம். இப்போ 6 அறிவு அல்லது பகுத்தறிவு என்கின்ற ஒன்று வெளிப்பட்டு இருக்கின்றது. பிறகு ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் புரிந்து கொள்கின்ற திறன் மாறுபட்டு கொண்டு இருக்கின்றது. ஒருவருக்கு எவ்வளவு சூக்ஷ்மமான விஷயத்தை சொன்னாலும் உடனே புரிந்துவிடும். ஒருவருக்கு எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் புரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப கடினம். அப்படி விதவிதமான அறிவு இருக்கின்றது. அதனால தான் மேல் படிப்பு போக போக ஆட்கள் குறைஞ்சிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு கிளாஸில் எத்தனை ஸ்டூடெண்ட் இருப்பார்கள், செகண்ட் கிளாஸில் எப்படி இருப்பாங்க, ஸ்கூல் வரைக்கும் ஒரு குரூப் வரும், ஸ்கூலோடு பாதி பேர் போயிடுவார்கள். காலேஜுக்கு கொஞ்சம் வரும், ப்ரொஃபஷ்னல்னால் அதை விட கொஞ்சம், டாக்டரேட் பிஹெச்டின்னு சொன்னால் 1 2 தேர்னா உண்டு. காரணம் என்னன்னா, அறிவை பயன்படுத்தி எல்லா காலத்திலும் அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த புரிஞ்சுக்கிற சக்தி மனிதனுக்கு மனிதன் மாறுபட்டு கொண்டே வருகிறது. இப்போ ஒரு மனிதன் இருக்கான், அவன் மிக மிக கடினமான ஒரு கருத்தை புரிந்துள்ளான் என்றால் யாருனாலையும் அவ்வளவு சுலபமாக கிரகிச்சிக்க முடியாத அதிசூக்ஷ்மமான விஷயத்தை ஒரு மனிதன் புரிந்து கொண்டான் என்று வைத்து கொள்வோம். அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? அறிவிலேயே உச்சகட்ட நிலையை அவன் அடைந்துள்ளான். காரணம் என்ன? அறிவு என்பது ஒரு ஃபேக்கல்ட்டி, புரிந்து கொள்ளுதல் என்பது ஒரு தத்துவம் உலகத்தில் இருக்குது. அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிரேடில் இருக்கிறார்கள். ஓரளவு சூக்ஷ்மமான விஷயத்தை தான் ஒருத்தனுடைய மனது கிரகிக்க முடியும். யாராலையும் கிரகிக்க முடியாத அல்லது மிக மிக சூக்ஷ்மமான, அதற்கு மேலே கிரகிக்க வேண்டிய அவசியம் இல்லாத அளவு ஒரு சூக்ஷ்மமான விஷயத்தை ஒரு அறிவானது கிரகித்தால் நம்ம அந்த அறிவை என்ன சொல்லலாம்? அறிவானது அதனுடைய ஆப்டிமம் லெவலை அடைஞ்சிடுது. அது எவ்வளவு தூரம் அடையணுமோ அதை அடைஞ்சிருக்கு என்று சொல்லலாம். காரணம் என்ன? அதற்கு மேலே அறிய வேண்டிய விஷயம் இல்லை. அவ்வளவு சூக்ஷ்மமான விஷயத்தையே ஒருத்தன் புரிந்து கொண்டால் அப்பொழுது அவனிடம் அறிவு என்ன நிலையை அடைந்துள்ளதுன்னா மேக்சிமம் லெவலில் அந்த அறிவு அடைஞ்சாச்சு. அப்புறம் மற்றவர்களெல்லாம் அடைஞ்சது என்னன்னா அதற்கு கீழே இருக்கிற லெவலில் தான் அறிவு செயல்பட்டுள்ளது. இதை நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதே போல் செல்வம், அதே போல் இந்த பூமியில் ஒரு மலையானது உயரமாக இருக்குன்னா உள்ளதுக்குள்ளேயே டாப் மோஸ்ட் மேக்சிமம் உயர்ந்தது என்னன்னா அது ஒரு நிலைக்கு போயிருக்கு, அதற்கு மேலே வேறு மலை இருந்திருக்காது. அப்படி எந்த ஒரு ஆஸ்பெக்டை எடுத்துக்கொண்டாலும் அதனுடைய ஆரம்பத்திலிருந்து கடைசியில் ஒன்றை டச் பண்ணியிருக்கு. அந்த ஃபைனல் டச் என்ன என்றால் அதனுடைய ஃபுல் மேனிஃபெஸ்டேஷன், அதனுடைய முழு விபூதி அல்லது முழுமையாக வெளிப்பட்டது ஏதோ ஒரு இடத்தில் இருக்கின்றது. இப்படி ஒவ்வொரு ஃபீல்டுலேயும் இருக்கின்றது. இப்போ இங்கே பகவான் என்ன செய்ய போகின்றார்?
சிலவற்றை உதாரணமாக எடுத்துக்கொண்டு அதில் எது முதன்மை அடைந்துள்ளதோ, எது டாப் மோஸ்ட் ரேங்க்குக்கு போயிருக்கோ அதை எடுத்து என்ன சொல்ல போகின்றார், அது என்னுடைய விபூதி, அது என்னுடைய பெருமை. நாம் அறிவு விஷயத்திலேயே எடுத்துக்குவோமே, எவ்வளவோ பிரான்ச் ஆஃப் நாலேஜ் இருக்கு, எவ்வளவோ சயின்ஸ் இருக்கு. என்ன சொல்கிறார்கள், எல்லா அறிவை விட மிக மிக கடினமான அல்லது சூக்ஷ்மமான அறிவு என்னவென்றால், ஆச்சரியமாக இருக்கும். அது என்ன அறிவு தெரியுமோ, நம்மை பற்றிய அறிவு, நான் யார் அப்படிங்கிற அறிவு தான் ஆத்ம ஞானம். இப்போ ஒருவனுடைய மனசு ஆத்ம ஞானத்தை கிரகிக்க முடிகிறது என்றால் அந்த அறிவு என்பதில் உச்ச நிலையை அடைந்து விட்டது. பகவான் சொல்றார், அந்த உச்ச நிலைக்கு அறிவு போகிறது என்றால் அந்த உச்ச நிலையில் இருக்கின்ற அறிவாக நான் இருக்கின்றேன். பிறகு ஒரு ஆயுதம், விதவிதமான ஆயுதங்களை எல்லாம் நம்ம பயன்படுத்துகின்றோம், வெப்பன். அதில் மிக மிக உயர்ந்த நிலையில் ஒரு வெப்பன் என்ன என்றால், ஒவ்வொரு காலத்துக்கு தகுந்த மாதிரி வெப்பன் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி AK-47 யாருக்கும் தெரியாது. இப்போ என்ன ஆயிருக்குன்னா இப்படி ஒன்று வந்திருக்கு. இனியும் கொஞ்சம் வருஷம் போனால் இதை விட இம்ப்ரூவ்டு வெப்பன் வரும். இப்படி ஆயுதத்திலேயே மேக்சிமம் நிலையை அடைஞ்சது என்னன்னா அதுவா நான் இருக்கின்றேன் என்று பகவான் என்ன செய்ய போகிறார்னா, அப்படியே பார்ப்பாரு, எதெல்லாம் வாய்க்கு வந்ததோ அதெல்லாம் சொல்ல போறார். இதில் நான் இதாக இருக்கின்றேன், அறிவில் நான் ஆத்ம வித்யாவாக இருக்கின்றேன். எத்தனையோ அறிவு இருக்கு, அதில் நான் ஆத்ம ஞானமாக இருக்கின்றேன், ஆயுதங்களில் நான் வஜ்ராயுதமாக இருக்க போகின்றேன் என்றெல்லாம் பகவான் சொல்லி கொண்டு வர போகின்றார். உண்மையிலேயே எல்லாமே பகவானாத்தான் இருக்கார். இப்போ எல்லா அறிவும் நான் தான் சொல்லி இருக்கின்றார். ஆனால் இங்கே என்ன சொல்ல போகிறார், அறிவில் எது உயர்ந்த நிலை சென்றதோ அதை நான் சொல்ல போகின்றார். இப்போ வேறு உதாரணம் எடுத்துக்கொண்டால், ஏற்கனவே 9வது அத்தியாயத்தில் நானே ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதமாக இருக்கிறேன்னு சொல்லிவிட்டார். இங்கே என்ன சொல்ல போகிறார், வேதங்களுக்குள் நான் சாமவேதமாக இருக்கிறேன் என்று சொல்ல போகிறார். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஒரு வேதத்தினுடைய ஹையஸ்ட் நிலை என்னன்னா சாமவேதம், அதை நான், அது என்னுடைய விபூதி, என்னுடைய பெருமை இவ்வளவு தூரம் உயர்ந்துள்ளது, அது என்னை சார்ந்ததுன்னு சொல்ல போகின்றார். இதிலிருந்து நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், எங்கெல்லாம் எதெல்லாம் மேலோங்கி இருக்கின்றதோ அதையே பகவான்னு புரிந்து கொண்டால் பிறகு கீழ் இருக்கிறதெல்லாம் யாருடையது என்றால் அதுவும் பகவானுடையது தான். காரணம் என்ன, மேலோங்கி இருக்கிறதே என்னுடைய சொரூபம் என்றால் பிறகு அதற்கு கீழ் இருக்கிறது எல்லாமே என்னுடைய சொரூபம். அதனால தான் ஆத்ம ஞானிய சர்வவித்துன்னு சொல்கிறது. இவனுக்கு ஆத்மாவை தெரிஞ்சவனுக்கு ஒரே ஒரு ஞானம்தான் இருக்கு. என்ன ஞானம், மெய்ப்பொருளை பற்றிய ஞானம்தான். அவனுக்கு உலகத்தில் எத்தனையோ ஞானம் இருக்காது. அந்த ஞானம் இல்லைன்னு சொல்லி சந்தோஷமாக வேற இருப்பான். ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்லும், சர்வஜ்ஞக, அனைத்தையும் அறிந்தவன். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, இந்த புத்தியை பயன்படுத்தி எதை அறியலாமோ அதை அறிந்து கொண்டால் அனைத்து அறிவையும் அடைந்ததற்கு சமம் என்று சொல்லப்படும். அப்படி என்ன செய்ய போகிறார் பகவான், இந்த உலகத்தில் ஒவ்வொரு தத்துவத்தை எடுத்துட்டு அதில் எது மேலோங்கி இருக்கின்றதோ அது என்னுடைய பெருமை. அப்படி என்றால் மற்றதெல்லாம் என்னுடையது அல்ல என்பது பொருள் அல்ல, எல்லாமே பகவானுடையது தான். இருப்பினும் நம்முடைய தியானத்துக்காக இதை பகவான் செய்ய போகின்றார். இந்த விபூதியினுடைய பலனை நாம் ஏற்கனவே அத்தியாயத்தினுடைய துவக்கத்தில் பார்த்தோம். இதில் குறிப்பாக மீண்டும் ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டியது 3 பலன். நம்ம 6 கருத்து பார்த்துருக்கோம், அதில் 3 பலன். அதில் ஒன்று என்னவென்றால், ஏதாவது பெருமை நம்மிடம் இருந்தால் கர்வம் வரும், ஏதாவது பெருமை
நம்மை சார்ந்தவர்களிடமிருந்தால் பொறாமை வரும். இந்த இரண்டும் விபூதி ஞானத்துல தான் நீங்கும். என்னிடத்துல வாய்த்த பெருமை என்னுடையது அல்ல, ஈஸ்வரனுடையது. என்னை சுற்றி இருப்பவர்களுடைய பெருமையும் அவர்களுடையதல்ல, ஈஸ்வரனுடையது. வேற யாரையாவது பார்த்து பொறாமப்பட மாட்டோம். ஒரு பிச்சைக்காரன் காரில் போயிட்டுருக்கிறவனை பார்த்து பொறாமப்படவே மாட்டான். அதனால தான் ஒன்று சொல்லுவார்கள், 2 பிச்சைக்காரன் வந்தான், ஒரு தத்துவவாதி, 2 பேரும் ஃபிலாசபர்ஸ். அவன் சொன்னான், ஒரு பிச்சைக்காரனை நீ துக்கப்படுத்து அப்படின்னா. சரி பண்ணுறேன்னு சொல்லி பின்னாடி வந்த பிச்சைக்காரனை பார்த்து அவனை நீ துயரப்படுத்துனா. செய்யறம் பாருன்னு சொல்லி முன்னாடி வந்த பிச்சைக்காரனுக்கு 1 ரூபா கொடுத்தான். கொடுத்து பின்னாடி வந்த பிச்சைக்காரனுக்கு 50 பைசா கொடுத்தான். இது போதும் எதற்குனா அவனை துக்கப்படுத்துவதற்கு. காரணம் என்ன? அவனுக்கு அதிகமாக கிடைத்து விட்டது. எனக்கு இவ்வளவு கிடைச்சிருக்கேன்னு பெருமை அல்ல, இனியொருத்தனுக்கு அதிகமாக கிடைத்து விட்டதே. அது நம்மை சுற்றி இருப்பவர்கள் ரொம்ப தன்னுடைய மகனாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம், மருமகளாக இருக்கலாம், மருமகனாக இருக்கலாம், தன்னுடைய லெவலில் வந்தால் உடனே என்ன வந்துடுதுன்னா பொறாமை விடுகின்றது. காரணம் என்ன என்றால் மனதினுடைய தோஷம். ஒரு அகங்காரம் பக்கத்தில் இருக்கிற அகங்காரத்தினுடைய பெருமையை சகிக்காது. அதை நாம் நீக்கணும்னு சொன்னால் எந்த அகங்காரத்துக்கு எந்த பெருமையும் கிடையாது, ஈஸ்வரனுடைய பெருமை என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ பொறாமையை நீக்கிறதுக்கும் பிறகு கர்வத்தை நீக்குவதற்கும் மூன்றாவதாக உலகத்தில் இருக்கின்ற துவேஷத்தை நீக்குவதற்கு. ஏன்னா வைராக்கியம் வேணுங்கிறதுக்காக உலகத்தை ரொம்ப நிந்தனை பண்ணி வச்சுருக்கோம். வைராக்கியம் அப்போவாவது வரட்டுமேன்னு சொல்லி அந்த வெறுப்பை நீக்கிறதுக்கு ஈஸ்வர புத்தி. முதல்ல ஜெகத்தில் துவேஷ புத்தி, அதற்கப்புறம் ஈஸ்வர புத்தி. எதற்கு வெறுப்பு புத்தினா, இதில் போகம் உலகம் கொடுத்துட்ருக்குன்னு ஒரு மயக்கம் இருக்கின்றது. அதற்கு பிறகு ஈஸ்வர விபூதியினால் அதை நாம் சரிப்படுத்துகின்றோம். இதெல்லாம் ஏற்கனவே பார்த்தது. இந்த 3 கருத்து முக்கியங்கிறதுனால மீண்டும் இங்கு நாம் ஞாபகப்படுத்தினோம். ஏன்னா இனிமேல் போகிற கருத்தெல்லாம் என்னன்னா எல்லாம் பகவான் நான்னு சொல்லுவார். இதை கேட்டுடனே பகவானுக்கு இவ்வளவு அகங்காரமானு நினச்சிடக்கூடாது. காரணம் என்னென்னா பகவானுக்கு பெரிய அகங்காரம். ஆனால் எப்படிப்பட்ட அகங்காரம்னா அந்த அகங்காரம் இனியொரு அகங்காரத்தை பார்க்காத அகங்காரம். நம்முடைய அகங்காரம் மற்ற அகங்காரத்தை பார்த்து சின்னதாகுது. இந்த அகங்காரம் ஒரே ஒரு அகங்காரம்தான். என்ன அகங்காரம்னா நான், என்னை தவிர வேற யாருமே இல்லை. அதை பகவான் சொல்கின்றார். ஒவ்வொரு அம்சத்தை எடுத்துக்குவார் இந்த உலகத்தில். அதில் எது டாப் மோஸ்ட்டுக்கு போச்சோ அது என்னுடைய பெருமை என்றால் என்ன, மீதி அனைத்தும் என்னுடைய பெருமை என்று சொல்லி வருகின்றார். நாம் சில சொற்களினுடைய பொருள் அல்லது விளக்கம் பார்ப்போம், சிலவற்றை அப்படியே பார்த்து கொண்டு செல்லலாம். ஆதித்யானாம் அகம் விஷ்ணுகு. ஆதித்யானாம், ஆதித்ய தேவதைகள் என்று 12 தேவதைகள் பேசப்பட்டிருக்கின்றது. ஆதித்யானாம், அந்த 12 தேவதைகளுக்குள் அகம் விஷ்ணுகு, நான் விஷ்ணுவாக இருக்கின்றேன். இந்த இடத்துல விஷ்ணு என்றால் 12 தேவதைகளுக்குள் இருக்கின்ற ஒரு தேவதை. இங்கு நாராயணன் என்றோ அல்லது ஈஸ்வரன் என்றோ பொருள் அல்ல. விஷ்ணு என்பது ஒரு தேவதையினுடைய பெயர். இந்த 12 ஆதித்ய தேவதைகள் சாஸ்திரத்தில் பேசப்பட்டுள்ளது. அதில் நான் விஷ்ணுவாக இருக்கின்றேன். இதிலிருந்து என்ன தெரியுது நமக்கு என்றால், புராண கதையெல்லாம் தெரிஞ்சதுன்னா யார் அந்த 12, அவங்களுக்கெல்லாம் என்னென்ன டியூட்டி, இதெல்லாம் படிக்கலாம். நமக்கு என்ன தெரியுது இதிலிருந்து? அதில் விஷ்ணு முக்கியமான ஆளாக இருப்பார், அவ்வளோதான் நமக்கு தெரிகிறது. இதில் ஆதித்ய தேவதைகள் என்பது ஒவ்வொரு மாதத்துக்கான தேவதைகள். நமக்கு 12 மாதம் இருக்கின்றது. ஒவ்வொரு மாதத்துக்கும் ஆன அதிஷ்டான தேவதைகள். இப்போ சித்திர மாதத்துக்கு அம்சுகு என்ற ஒரு தேவதை,
இப்படி 12 மாதத்திற்கு ஒவ்வொரு தேவதைகள். ஆகவே இது ஒரு விதமான கால தத்துவ தேவதைகள். இதில் விஷ்ணு என்கின்ற தேவதை தை மாதத்தினுடைய தேவதை. தை மாதத்திற்கு அதிஷ்டானமான தேவதை விஷ்ணு. எல்லா மாதத்திலையும் தை மாதம் முக்கியம்னு சொல்வார்கள். காரணம் என்ன? ஏதோ சொல்லுவார்கள் அல்லவா, தை பிறந்தால் வழி பிறக்கும் நல்லா சொல்லுவார்கள். ஆகவே விஷ்ணுகு அகம், நான் விஷ்ணுவாக இருக்கின்றேன். பிறகு ஜோதிஷாம் ரவிஹி அம்சுமான். ஜோதிஷாம் என்றால் வெளிச்சம் தருபவைகளில் லைட். ஜோதி என்றால் லைட், வெளிச்சம். வெளிச்சம் தருபவைகளுக்குள் ரவிஹி, நான் சூரியனாக இருக்கின்றேன். ரவிஹி என்றால் சூரியன். அம்சுமான் என்றால் ஒளி கதிர்களை உடைய. இது சூரியனுக்கு அடைமொழி. அம்சுமான் ரவிஹி, கதிர்களை உடைய சூரியனாக நான் இருக்கின்றேன். ஜோதிஷாம் என்றால் வெளிச்சத்தை கொடுப்பவைகளுக்குள். இப்போ நம்ம எவ்வளவோ பொருள் லைட்டை கொடுத்துட்ருக்கு. லைட்டை கொடுத்துட்ருக்கிற பொருளில் எந்த பொருள் அதிகமான வெளிச்சத்தை கொடுக்குது என்றால் சூரியன் தான். இதில் யாருக்கும் சந்தேகம் வராது. நம்ம பூமியில் இருந்துட்டு பேசணும். வேறு ஏதாவது பிளானட்டில் வேறு ஏதாவது இருக்குமாங்கிறது பேச்சில்லை. நமக்கு அதிகமாக வெளிச்சத்தை கொடுக்கிற ஒரு பதார்த்தம் இந்த உலகத்தில் சூரியன். அதனால் பகவான் சொல்கிறார், ஜோதிஷாம், வெளிச்சத்தை கொடுக்கின்ற தத்துவங்களில் நான் சூரியனாக இருக்கின்றேன். அப்போ என்னுடைய வீட்டில் எல்லாம் வெளிச்சம் இருக்குது. டியூப் லைட் இருக்கிற வெளிச்சம் யாருது, டார்ச் லைட் இருக்கிற வெளிச்சம் யாருதுன்னு அதுவும் பகவானுடையது தான். ஆனால் வெளிச்சத்தில் ஹையஸ்ட்டுக்கு போனது என்னன்னா சூரியன். அதுவாக நான் இருக்கின்றேன். இனி மரீச்சிஹி மருதாம் அஸ்மி. மருதாம் என்றால் மருத் தேவதைகளுக்குள். மருதாம், மருத் தேவதைகள். சிலர் 77 தேவதைகள் என்றும் சிலர் 49 என்றும் கூறுகிறார்கள். 77 49 எவ்வளவோ தேவதை இருந்துட்டு போகட்டும். அதில் பகவான் என்ன சொல்கிறார்? மரீச்சி என்ற தேவதையாக நான் இருக்கின்றேன். மருத்து தேவதைகளுக்குள் மரீச்சிஹி, மரீச்சி என்ற தேவதையாக நான் இருக்கின்றேன். அந்த தேவதைகளுக்குள் முதன்மை பெற்று விளங்குபவர் மரீச்சிஹி. இனி அடுத்தது நக்ஷத்ராணாம் அகம் சசிஹி. நக்ஷத்ராணாம் என்றால் இரவில் வெளிச்சம் கொடுக்கக்கூடிய பொருள்களில். நக்ஷத்ராணாம் இரவில் வெளிச்சத்தை கொடுப்பவைகளுக்குள் அகம் நான் சசி. சசி என்றால் நிலவு. நான் நிலவாக இருக்கின்றேன். காரணம் என்ன? பகலில் சூரியன், இரவில் சந்திரன். நான் சந்திரனாக இருக்கின்றேன். இனி அடுத்த ஸ்லோகம். வேதானாம் சாமவேதோஸ்மி தேவானாமஸ்மி வாசவக. இந்திரியாணாம் மனஸ்சாஸ்மி பூதானாமஸ்மி சேதனா. வேதானாம் சாமவேதக அஸ்மி. வேதங்களுக்குள் நான் சாமவேதமாக இருக்கின்றேன். வேதானாம் 4 வேதங்களுக்குள் சாமவேதமாக நான் இருக்கின்றேன். ஏன் சாமவேதம் என்று பகவான் கூறினார் என்றால், சாமவேதத்தில் எல்லா வேதங்களும் அடங்குகின்றது.
ரிக் மந்திரங்கள், யஜுர் மந்திரங்கள் எல்லாம் சாமவேதத்தில் அடங்குகிறது. அந்த சாமவேதத்தில் இசையுடன் பாடப்பட்டுள்ளதனால் அங்கு இசையும் சேர்ந்து உள்ளது. இப்போ மற்ற வேதங்களில் மந்திரங்கள் இருக்கின்றது, ஸ்வரங்கள் இருந்த போதிலும் சாமவேதத்தில் ஸ்வரமானது உச்ச நிலையை அடைந்துள்ளது. அவ்வளவு சுலபமாக சாமவேதத்தை எல்லாம் உச்சரிக்க முடியாது. அதனால தான் இன்றைக்கி சாமவேதிகள் ரொம்ப குறைந்து கொண்டு வருகிறார்கள். யஜுர்வேதம் தான் அதிகமாக இருந்து கொண்டு இருக்கின்றது. காரணம் என்னென்னா அவ்வளவு சுலபம் அல்ல, அவ்வளோ தூரம் யாருக்கும் மூச்சு பிடிக்கிறது இல்லை. காரணம் என்ன, அந்த காலத்துல எல்லாம் பிராணாயாமம் எல்லாம் பண்ணி ரொம்ப நேரம் மூச்சை வச்சிருந்து பழகினார்கள். இப்பெல்லாம் யாருனாலையும் முடிவதில்லை. சாமவேதம் வந்து அவ்வளவு உயர்ந்தது. காரணம் என்ன, பாடல்களினால். ஆகவே பகவான் சொல்றார், வேதங்களில் நான் சாமவேதமாக வெளிப்பட்டு இருக்கின்றேன். பிறகு தேவானாம் அஸ்மி வாசவக, தேவர்களுக்குள் நான் இந்திரனாக இருக்கின்றேன். வாசவக என்றால் இந்திரன், தேவர்களுக்குள் நான் இந்திரனாக இருக்கின்றேன், தேவர்களினுடைய தலைவனாக இருக்கின்றேன். தேவர்கள் என்றால் ஜீவர்கள்தான், ஒரு விதமான ஜீவர்கள்தான் தேவர்கள். அவர்களெல்லாம் யாகம் செய்து புண்ணிய பலனால தேவலோகத்தில் பிறந்தோ அல்லது தேவலோகத்தை அடைந்தோ இருக்கிறார்கள். அதில் அதிகமாக புண்ணியம் பண்ணி போனவன் யாருன்னா இந்திரன். சொல்லுவார்கள் 100 யாகம் பண்ணால் இந்திர பதவி கிடைக்குமா. அதனால் யாராவது இங்கே 100 யாகம் பண்ணால் இந்திரனுக்கு பிடிக்காதான், நம்ம பதவி போயிடும் அல்லவா. இங்கே நடக்கிறது தான் அங்கேயும் நடக்குது. பதவின்னு சொன்னால் எல்லாம் ஒன்று தான், அது தேவனாகட்டும் அசுரனாகட்டும். பதவி என்று வந்துவிட்டால் எல்லாம் அசுரர்கள் ஆகிவிடுவார்கள். அதனால தான் சில சமயங்களில் இந்திரனே அசுரனாக வேலை செய்வான். காரணம் என்ன, நம்ம பதவி போயிடக்கூடாதல்லவா. அப்படி அதிக புண்ணியத்தை அடைந்த இந்திரனாக நான் இருக்கின்றேன் தேவர்களுக்குள். பிறகு இந்திரியானாம் மனஹச்ச அஸ்மி, இந்திரியங்களுக்குள் நான் மனதாக இருக்கின்றேன். இந்திரியங்கள்னா என்ன, 5 இந்திரியங்கள், கண், மெய், வாய், கண், மூக்கு, செவின்னு சொல்கிறோம். அதில் மனதாக நான் இருக்கின்றேன். பொதுவாக மனதை இந்திரியங்களுக்குள் சேர்த்துவதில்லை. இந்த இடத்துல பகவான் என்ன அபிப்பிராயத்தில் கூறுகிறார் என்றால், ஒரு இந்திரியம் இந்திரியமாக செயல்படணும்னா மனது அவசியம். கண்ணு திறந்திருக்கு, கண்ணுக்கு பின்னாடி மனசு இல்லைன்னு வச்சுக்குவோமே, அது திறந்திருந்தாலும் பார்க்காது. காது எப்பவுமே திறந்து தான் இருக்குது, அதை பகவான் மூடுற மாதிரி வைக்கல. காது இருந்தாலும் நம்மளுடைய மனசு காதில் இல்லை அப்படின்னா காது கேட்காது. காரணம் என்ன, உங்கள் மனசு வேறு எங்கேயோ இருந்துன்னு வச்சுக்குவோமே, முடிப்பாரா இன்னும் 7 நிமிஷம்தான் இருக்குது, போய் போன உடனே இந்த வேலை பண்ணணும் அந்த வேலை பண்ணணுங்கிற எண்ணம் இருந்ததுன்னு வச்சுக்குவோமே. ஏன்னா கிளாஸுக்கு 15 நிமிஷம் எந்த வேலையை முடிச்சுட்டு வந்தோமோ அந்த ஓட்டம், பிறகு ஒரு 20 நிமிஷம்தான் கிளாஸு, கடைசி 10 நிமிஷம் என்ன வேலை செய்ய போகிறோமோ அப்போ அவ்வளோ வேகமாக மனசு ஓடிட்டுருக்கும். அப்படி எண்ணங்கள் இருந்ததுன்னு வச்சுக்குவோமே, காதில் சப்தம் விழுந்தாலும் அது சப்தமாக தான் விழுகுமே தவிர அர்த்தமாக விழுகாது. காரணம் என்ன, மனது இல்லை. அதனால தான் சில சமயம் எதையோ நினச்சிட்டு போயிட்டுருப்போம். நம்ம ஃப்ரெண்டு நம்ம கிராஸ் பண்ணி போயிருப்பார், நம்ம கண்ணை அவர் கண்ணை பார்த்த மாதிரி அவர் நினச்சிருப்பார். உடனே பார்த்துட்டு கண்டுக்காமல் போகிறான் அப்படின்னு அவரெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவார். நம்மளும் அப்படி செஞ்சுருப்போம். கண்ணு திறந்திருக்கலாம், ஆனால் மனசு பின்னாடி இருக்கணும். இப்போ இதிலிருந்து எந்த ஒரு இந்திரியத்துக்கு இந்திரியங்கிற சக்தியையே யார் கொடுக்கறதுன்னா மனசு தான் கொடுக்கும். மனதினுடைய துணை இல்லைன்னா இந்திரியத்துக்கு இந்திரியங்கிற சக்தியே கிடையாது. ஆகவே பகவான் சொல்கிறார், இந்த இந்திரியங்களுக்கு இந்திரியங்கிற சக்தியை கொடுக்கிற மனசாக நான் இருக்கின்றேன். இப்போ மனதாக நான் வெளிப்பட்டு இருக்கின்றேன். இந்திரியானாம் மனகச்ச அஸ்மி. இனி அடுத்தது பூதானாம் அஸ்மி சேதனா. சேதனா என்றால் அறிவுடைய புத்தி, சைத்தன்ய ஆபாசத்துடன் கூடிய புத்தி. சிதாபாசக என்று பொருள். சேதனா என்றால் புத்தி.
பூதானாம் என்றால் ஷரீரங்களுக்குள், பூதம்னா இந்த இடத்துல உடல்கள், உடல்களுக்குள் சிதாபாசத்துடன் கூடிய புத்தியாக நான் இருக்கின்றேன். இதனுடைய அர்த்தம் என்ன என்றால், ஆத்மாவினுடைய சொரூபம் அறிவு சொரூபம், சைத்தன்ய சொரூபம். இந்த அறிவு சொரூபம் எல்லா இடத்திலும் வெளிப்படுவதில்லை. நம்முடைய புத்தியில தான் ஆத்மாவினுடைய சைத்தன்யம் ரிஃப்ளெக்ஷன் ஆகிறது, வெளிப்படுகின்றது. எப்படி என்றால், இப்போ சூரியன் மேலே இருக்கார், அவர் இந்த பூமியை வியாபிக்கின்றார். ஆனால் ஒரு பாறாங்கல் மீது சூரியனுடைய ஒளி படுமே தவிர சூரியனை போல பிரதிபிம்பம் அங்கு தோன்றாது. ஆனால் தூய்மையான தண்ணீருக்குள் எதை பார்க்கலாம்? சூரியனையே பார்க்கலாம். பொய்யான சூரியனை அதற்குள்ளே பார்க்கலாம். காரணம், தண்ணீர் மிக தூய்மையாக இருப்பதனால், நுண்ணியதாகவும் இருப்பதனால். அதே போல இந்த பஞ்சபூதத்தில் நம்முடைய புத்தியும் சூக்ஷ்மமான பஞ்சபூதம், அதில் தான் ஆத்மாவினுடைய பிரதிபிம்பம் இருக்கின்றது. இப்போ புத்தி உண்மையிலேயே ஜடம், அதில் சேதன தத்துவத்தை அடைந்துள்ளது புத்தி. அந்த புத்தி உடலில் இருக்கும் பொழுது உடலும் ஒரு அறிவுடன் இயங்கிக் கொண்டு, உணர்வுடன் இயங்கிக் கொண்டு வருகிறது. ஆகவே பகவான் சொல்கிறார், அச்சேதனமான உடல்களுக்குள் முதலில் சேதனமடைந்த புத்தியாக நான் இருக்கின்றேன். காரணம் என்ன? எல்லாமே ஜடமாக இருக்குது. ஜடமாகவே இருக்கின்ற சமூகத்திற்குள் முதலில் ஜடத்தன்மையை விட்டு அறிவுத்தன்மையை அடைந்த சூக்ஷ்ம சரீரமாக நான் இருக்கின்றேன். என்ன செய்ய போகிறார் பகவான்? இந்த அத்தியாயம் முழுவதும் இப்படியே சொல்லிக்கொண்டு போகின்றார். மேலும் அடுத்த வகுப்பில் தொடரலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.